இதயம் காக்கும் 2 ஆண்டுகள். ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர், தஞ்சாவூர். சர்வதேச தரம், சாதாரண கட்டணம். திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த சந்திப்பு எது நிமித்தமாக அமைந்திருக்கிறது? எவ்வளவு நேரம் இது நீடித்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துல சந்திச்சு பேசிட்டு வராரு. 10 நிமிடமா இந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. தற்போதைய அரசியல் சூழல், கூட்டணி விவகாரம் சம்பந்தமா இந்த சந்திப்பு நடைபெற்றதா தகவல் வெளியாகி இருக்கு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் அப்படிங்கிறது மீண்டும் திமுக கொடுக்கல. அந்த சூழல்ல திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேறலாம் அப்படின்னு பல்வேறு தகவல்கள் பகிரப்பட்டது. ஆனா திமுக அரசை எதிர்த்து மதிமுக இதுவரைக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்தினது இல்ல. எந்த சூழ்நிலையிலுமே திமுக கூட்டணியில இருந்து மதிமுக வெளியேறாது அப்படின்னு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சமீபத்துல தெரிவிச்சிருந்தாரு. இந்த சூழல்ல தான் தற்போதைய அரசியல் நிலவரம் சம்பந்தமா இரு தலைவர்கள், அதாவது முதலமைச்சரும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் 10 நிமிடம் உரையாடியதா தகவல் வெளியாகி இருக்கிறது. 10 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழல்ல இந்த சந்திப்பு அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இதயம் காக்கும் 2 ஆண்டுகள். ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர், தஞ்சாவூர். சர்வதேச தரம், சாதாரண கட்டணம்.